ஃப்ரண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கணுமா? கருத்து நிறைந்த ஒரு ஸ்டோரி தாங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் பையனும் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஒரு மனக்கவலையோ இல்லை ஏதாவது ஒரு துன்பமோ ஏற்பட்டுச்சுன்னா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறத அவனோட வழக்கமாக வச்சுருக்கான். போய் சொல்லும் போது அழுந்துகிட்டே சொல்லுவானாம். அவங்க அப்பா அதை கேட்டு என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாராம். உடனே அந்த பிரச்சனையவும் அந்த பையன் வந்து சொல்வானா, இவ்வளோதானா பிரச்சனை, உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா சொல்லிடுவாராம். அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியலையாம். என்னடா இது, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அப்பா கிட்ட சொல்கிறோம், அவர் ஏதாச்சும் நமக்கு சொல்வாருன்னு நினச்சா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருந்தானா. அவனும் வந்து கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டு இருந்ததும் அவனும் ஒரு பெரியவனாகி ஒரு வேலைக்கு போயிட்டானா. அவங்க அப்பாவுக்கும் வயசாயிடுச்சான். வயசானதும் அவனுக்கு இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து அவனே வந்து தீர்த்துக்கிறானா. முடிஞ்ச அளவுக்கு அவனாலேயே அந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து போக முடியுது. இப்போ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அது வந்து நானே தீர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க அப்பா வந்து சிரிச்சாராம். உடனே வந்து அப்பா கிட்ட கேட்டாராம், ஏன்ப்பா சிரிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். இல்லடா, நீ சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு பிரச்சனைன்னு வந்து கண் கலங்கி நிற்ப, அதுக்கு எல்லாம் சரியாயிடும் போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போக சொல்லிடுவேன். ஆனா இப்போ வந்து நீ ஒரு பெரியவன் ஆயிட்டா, உனக்கே வந்து தெரியுது எந்த பிரச்சனை வந்தா எந்த மாதிரி சூழ்நிலையில எந்த பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கணுன்றது உனக்கே தெரியுது. அந்த அளவுக்கு நீயே வந்துட்ட, உன்னால வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சமாளித்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து அவரோட பையன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காராம். அதுக்கு அந்த பையனும் சொல்கிறான், ஆமாப்பா எனக்கு வந்து சின்ன வயசில் புரியலை, ஆனால் இப்போ வந்து நான் ஒரு பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளித்து வரணுன்றதை வந்து எனக்கு இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறானா. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு, ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னலாம் நினைக்க வேணாங்க. இவ்வளோதான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டா எல்லா பிரச்சனையும் ஈஸியாக சுலபமாக முடிஞ்சு போயிருங்க. நான் சொன்ன ஸ்குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேற ஒரு ஸ்குட்டி ஸ்டோரியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசல்யா.